மாணிக் பாய், கேப்டன் கமோடோஸ் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு கட்டணும். அப்படியா? அவரை உடனே பார்க்கணும். போன் போடு. ஹலோ, மாணிக் பாய் வீட்ல இருந்து குரு பேசுறேன். ஏய் கிட்னா நாயே. மாணிக் பாய் கேப்டனை பார்க்க ஆசைப்படுறாரு. கொலசிம்ல மீட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. நாங்க ரொம்ப பிஸி. அவனை பார்க்க அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது. பக்கமா எங்கேயா சொல்றா. அப்போ கோத்தகிரி பெண்டுக்கு வந்துருங்க. ஏன் கோத்தகிரியில் நேரான இடமே இல்லையா? பெண்டுக்கு தான் வரணுமா? சரி, கூட ஒரு 50 ரூபா போட்டு தர்றேன். வரும்போது அவனை சேவிங் பண்ணி கூட்டி வந்துருங்க. மாணிக் பாய், இந்த கேப்டனோட ரைட் ஹேண்ட் அதான் அந்த குசும்பு கவுண்டர். ரொம்ப ராங்கா பேசுறான். நீங்களே அவனோட டீல் பண்ணுங்க. உங்க கேப்டனை சொன்ன இடத்துக்கு வர சொல்லுங்க. தெரியும்ல, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க 8 வச்சு வராரு. ஏன்னா தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை 44,834. அதுல ஆம்பளைங்க 28,453. அதுல பொம்பளைங்க 28,000. அவன்கிட்ட என்ன கேட்டா? என்ன சொல்லிட்டு இருக்க? என்னங்கண்ணா, நான் கபடி ஆடுற கிரவுண்ட்ல என்ன பண்றீங்க? குறுக்க பேசுறது. என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேட்கிற ஆள் நீ தாண்டா. கவ்வா, இது என்கிட்ட விட்டுடுதா? நீ சின்ன பையன். இந்த வயசுல உனக்கு ஒரு அமைதி வேணும். அதுக்கு தேவை மெடிடேஷன், அதாவது தியானம். அப்பதான் உனக்குள்ளே ஒரு சக்தி பிறக்கும். என்னங்கண்ணா, எங்களை மாதிரி யூத் கிட்ட வந்து அமைதி தியானம் மொக்கைய போட்டுட்டு இருக்கீங்க. உள்ள போ. பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான், மாணிக்கும் கேப்டனுக்கும். இதுல நீ மொக்கை வாங்கணும், இல்லைன்னா நான் மொக்கை வாங்கணும். பொதுமக்கள் இல்ல. இப்ப உனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு அடிமை ஆகணும். கண்ணா, உன்கிட்ட அடிமை ஆகணுமா? ஆகலன்னா நம்ம ஐட்டத்தை கொண்டு வாங்கடா. நான் சொல்றது கேட்கலன்னா உங்க ஊர் பொம்பளைங்க வயித்துல பம்பரத்தை விட்டுருவேன். அவங்க மானத்தை காப்பாத்த இல்லையா? இவனை தூக்கி ஜெயில போடுங்கடா. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ. ஐயோ மாணிக், என்னப்பா ஆச்சு? உன்னையும் இப்படி அடிமையாக்கிட்டாங்களே. I was cornered. I was helpless. அதுதான் இந்த கேப்டனோட அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இந்த ஏழை மக்களை தான் நீதான்பா எப்படியாவது காப்பாற்றணும். அண்ணே, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருப்பா. இதோ இந்த காயை தூக்கி போடு. இதுல பூ விழுந்தா பூப்பாத, இதே சிங்கம் விழுந்தா சிங்கப்பாத. இனி நான் போற பாதை சிங்கப்பா. தம்பி, அவசரப்படாதப்பா. அண்ணன் உனக்கு ஃபைட்டிங்ல ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் கத்து கொடுத்த அப்புறம் எந்த அப்பா சக்கராலையும் இதை தோக்கடிக்க முடியாது. கல்ல
இதுலதான் ஒரு ட்விஸ்ட். மார்னிங் மேக்ஸிமஸ் ஜெயில போட்ட சந்தோஷத்துல நம்ம கேப்டன் கமாடஸும் அவரோட கூட்டாளிகளும் எவ்வளவு கூத்தடிக்கிறாங்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கண்ணனுக்கு உனக்கு நான் நூற்றில் இடம் பார்க்கிறேன். உனக்கு எதுக்கு தாவாணி, எனக்கு நீதான் இருக்க எதுக்கு தலகாணி. கருப்பு சிங்கம் சிரிச்சா நெருப்பு பத்திக்கோ, இரும்பு நெஞ்சா தொலைந்தா குறும்பு தொத்திக்கோ. நீ கஞ்சா பூந்தோட்டம் உன ரோஜா பூவாட்டம், அடிவாசம் பார்த்து மோசம். ஐயோ இந்த கருமத்தை நிறுத்துங்க. கமோடஸ், இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. அராஜகத்தை அழிச்சு இந்த ரோம் நாட்டு மக்களுக்கு விடுதலை வாங்கி தரப்போற. நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தேன்னா ஏன் கூட மோதிப்பார். டேய், என்கிட்டே சவால் விடுறியா? வா கொலோசியம்ல மோதுவோம். மாணிக்கு, நீ என் கூட மோதுறதுக்கு முன்னாடி என் சிஷ்யனோட மோது. அவனை தோக்கடிச்சா நான் களத்துல இறக்குறேன். ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா, ஏ ஜிக்கா ஜிக்கா அடிஷ். ஆய் ஆய் ஆய், இது நல்லா இருக்கு. வாடி, எங்கடி போய் பம்புற? அவ்வளோ டயலாக்லாம் அடிச்ச வந்து சண்டை போடுறே. போடி போய் சண்டை போடுறே. Morning nine, Maximus. Morning Maximus. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். This is what had happened. இதுதான் அங்க நடந்தது. மார்னிங் மேக்ஸிமஸ் தன்னோட வீரத்தினால கேப்டன் கமாடஸ் தேர்ந்து ரோம் நாட்டு மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு. All right. On this very happy note, this is Major Sutharajan signing off from the Tripoli Department.